ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. நான் ஸ்ரீல நரோத்தமதாஸ் ಠಾಕೂರ್ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இனிகுள்ள ஸ்லோகம் கிருஷ்ண சேவா காமார்ಪಣ ಕ್ರೋಧ ಭಕ್ತ ದ್ವೇಷಿ ಜನೆ ಲೋಭ ಸಾಧು ಸಂಗೆ ಹರಿಕಥಾ ಮೋಹ ಇಷ್ಟ ಲಾಭ ವಿನೆ ಮದ ಕೃಷ್ಣ ಗುಣಗಾನೆ ನಿಯುಕ್ತ ಕೊರಿಬೋ ಜಥಾ ತಥಾ. நான் ಕಾಮಂ ಕೃಷ್ಣರಿಗೆ ಅರ್ಪಣೆ ಅವ್ರಿಗೆ ಸೇವೆಗೆ ಕೃಷ್ಣಾರ್ಪಣಂ பண்ணுவேன், ಸೇವೆಗೆ ಪಟ್ಟಿடுவேன். ಕಾಮಂ ಆಸೆಗಳೆಲ್ಲ ಕೃಷ್ಣರ ಸೇವೆ. கோபம் பக்தರಿಗೆ யார் துவேஷம் பண்ணுவோம் அவங்கள ಮೇಲೆ. லோபம் பேராசை சாதுவாயில் ஹரிகதா கேட்கறது. மோகம் கிருஷ்ணன் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி மதம் அகங்காரம் கிருஷ்ணருக்கு புகழ்ச்சி பண்ணுறது, ಅವ್ರಿಗೆ குணங்களை பார்த்து பாடுறது. இப்படி எங்கே இதெல்லாம் என் எதிரி இருக்காங்க அவங்களுக்கு கிருஷ்ண சேவையில் போட்டுடுவேன். இப்போ நரோத்தமதாஸ் ಠಾಕೂರ್ ನಮಗೆ ನಮ್ಮ ಎದುರಿಗಳಿಗೆ ಎಪ್ಪಡೋ கிருஷ்ணர் சேவையில் போடணும் அது சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல காமம் ನಮ್ಮ ಆಸೆಗಳು ಎಲ್ಲ கிருஷ்ணருக்கு ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಾಮೃತ சொல்றது, आत्मेंद्रिय प्रीति इच्छा तारे बोली काम कामेर तात्पर्य निज संभोग केवल. ನಮ್ಮ புலன்ಗಳಿಗೆ திருப்தி பண்ணுறது காமம். காமம் சொன்னால் ಸ್ವಂತ ಸಂಭೋಗ ಭೋಗಂ ಸ್ವಂತ ಸುಖಂ ತೃಪ್ತಿದ ಕಾಮಂ. ಕಾಮಂ ನಮ್ಮ ಸಂತೋಷ, நமக்கு சுகம் கொடுக்கறதா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது காமம். அதே ஆசை நம்ம கிருஷ்ணர் சுகம் சொல்லி கொண்டு போயாச்சுன்னா இதே பிரேமம் ஆயிடும், ಶುದ್ಧ ಅನುಭವ. இது மனிதனுக்கு உள்ள ஒரு உயர்ந்த நோக்கமாயாச்சு. திருப்பி ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಾಮೃತ சொல்லிட்டு இருக்கு, कृष्णेंद्रिय प्रीति इच्छा धरे प्रेम नाम कृष्ण सुख तात्पर्य होए प्रेमत प्रबल. கிருஷ்ணன் புலன் திருப்தி ಇದಕ್ಕುಳ್ಳ ಆಸೆ தான் ಪ್ರೇಮம். கிருஷ்ணனுಗೆ சுகம் கொடுக்கறது இதுதான் பிரேமத்துக்கு உள்ள அடையாளம். அப்போ பிரேமம் சொன்னால் கிருஷ்ணனுக்கு சுகம் கொடுக்கறது. இப்போது காமமும் பிரேமம் நிறைய வித்தியாசம் இருக்குது. பட் ஒரு பக்கம் பார்த்தா வித்தியாசமே இல்லை. சில பக்தி வினோத் ಠಾಕೂರ್ சொல்லிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல, காமம் பிரேமம் ஒரு முடி எவ்வளோ இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம். காமம் நான், பிரேமம் கிருஷ்ணன், இவ்வளோதான். ஒரே விஷயம் இருக்கலாம். பட் காமம் பைத்தியம் பிடிக்கும் போல பண்ணிடு. நமக்கு எங்கேயோ என்னென்ன பண்ணிடுவான் மனிதன் காமத்துக்கு வேண்டி. பிரேமம் ஒரே நோக்கம், கிருஷ்ணனுக்கு சுகம். கங்கை எப்படி கடலில் போகுது அப்படி இருக்கு, போயிட்டே இருக்கணும் கிருஷ்ணனால தான். அப்போ இந்த காமத்திலே ஒரு பொருள் எடுத்தாச்சு நம்ம சுகம், ஒரு பொருள் கொண்டு வந்தாச்சு கிருஷ்ணன் சுகம், பிரேமமாயிடும். எந்த காமம் ஐயோ இப்படி இதோ புகழ்ச்சியாடும் கிருஷ்ணன் மேலே அனுபவிச்சிருக்கான். அப்பா ஒரு ஏணி சொல்லுவோம், இப்படி ஏறி போகலாம். ஏணி ஏறி போயிட்டுருக்கோம், ரொம்ப பெரிய ஏணி.
பாதி போயாச்சு. அதுக்கப்புறம் திரும்பி இறங்கியாச்சு சொன்னால் முட்டாள்தனமாயிடும். காமம் நமக்கு நிறைய பிரிவுகளை எடுக்கப்படி பண்ணிடும். நாய், பாம்பு, குரங்கு. இப்போ மனித பிரிவு கிடைச்ச அப்புறம் திருப்பி ரிவர்ஸ் போகிறது போல ஆயிடுச்சு. மனித பிரிவில் மேலே போகிறது ரொம்ப ஈஸி. கிருஷ்ணன் நம்ம மேலே போகிறதுக்கு பார்க்கணும். எவ்வளோ நரக்கத்தில் போகிறது, எவ்வளோ பிரிவு எடுக்கிறது எல்லாம் என்னதுக்கு? இப்போ ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 11வது காண்டம் 11வது அத்தியாயம் 24வது ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் உத்தவருக்கு சொல்லிட்டு இருக்காரு, மத அர்த்தே தர்ம காமார்த்தான் ஆச்சரன் மத் அபாஸ்ரய லபத்தே நிಶ್ಚலாம் பக்தி மய உத்தவா சனாதனே. ஓ உத்தவா, யார் எனக்கு வேண்டி பணம் சம்பாதனை பண்ணிட்டு இருக்கான், தர்மம் காமம் எல்லாமே எனக்கு ஆசிரியம், எனக்கு சரண் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பாக அவங்க நல்ல பக்தி கிடைக்கும். உறுதியான பக்தி, அசைக்க முடியாத பக்தி. மெல்ல மெல்லமாக அவங்களுக்கு பிரேமமும் கிடச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு. எப்போ நம்ம ஆசைகளை கிருஷ்ணனுக்கு திருப்தி பண்ணுறது, கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுறது வந்துடுமோ, நம்ம புலன் இப்படி ஆடுறதெல்லாம் நின்றுடும். பகவான் நாரதருக்கு ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்காரு, மத் காமஹ சனகை சாது சர்வான் முஞ்சந்தி ரிச்சயான். இதயத்தில் எனக்கு உள்ள ஆசைகளை வச்சு சாதுಗಳು சொந்த ஆசைகளெல்லாம் தியாகம் பண்ணியாச்சு. நமக்கு எப்போ கீழே உள்ள ஆசைகள் விட்டுடுவோமா, இதயத்தில் கிருஷ்ணனுக்கு உள்ள ஆசைகள் வந்துடு. இதுதான் பிரேமம். அடுத்த நரோத்தமதாஸ் டாக்கர் சொல்லிட்டு இருக்காரு, குரோத பக்த துவேஷி ஜனே. கோபம் பக்தர் மேலே யார் துவேஷம் வச்சிருக்கான் அவங்கள மேலே, மனிதனுக்கு உயர்ந்த எதிரி இந்த கோபம். கோபம் வச்சு என்னென்ன நடந்துடும். கோபம் உள்ளவனு கிருஷ்ணருக்கு சேவை சரியாக பண்ண முடியாது. பட் அந்த கோபம் பக்தருக்கு துவேஷம் பண்ணுறது மேலே வச்சாச்சு சொன்னால் அப்போ பக்தியில் இவனும் இடைஞ்சல் வராது. இப்போ யாருமே பக்தருக்கு நிந்தா பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க மேலே துவேஷம் வச்சுருக்காங்க. இப்போது ஒரு வைஷ்ணவன் அந்த மாதிரி கூட்டத்திலே அந்த மாதிரி கேட்கக்கூடாது. பாருங்க, சதி தக்ஷனுக்கு மகள். தக்ஷன் ஒரு யாகம் வச்சுருக்கான், அதில் மகாதேவன் சிவனுக்கு அவமானம் பண்ணிகிட்ருக்கான். இது பார்த்து சத்தி தேவி கோபமாகி சொல்லிட்டு இருக்கான். ஸ்ரீமத் பாகவதம் 4:4-17. கர்ணோ பீடாய நிர்யாத் யத் அகல்ப ஈஷே धर्मा वितर्या सुनिभिर नरभिर अस्य माने छिंद्यात् प्रसह्य रुषतिम असतिम प्रभुस चेज जीवाम श्रुणापि तत्व विसृजित से धर्म. யாருமே போயிருந்த சாதுகள் தர்மத்தின் சுவாமி சிவன் சாதாரண அவங்க பார்த்து நிந்தா கேட்டுட்டு இருக்கான். அந்த நிந்தா பண்ணிட்ட ஆளுಗೆ கொல்ல முடியல சொன்னால் தான் தற்கொலை பண்ணிடணும், சூசைடு. இல்லை அட்லீஸ்ட் செவி மூடிட்டு அந்த சபை அந்த இடம் விட்டு போயிடணும், கோவத்தில் போகணும். முடிஞ்சா யார் இப்படி சாது சுத்த பக்தருக்கு நிந்தா பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள நாக்கு கட் பண்ணிடணும் முடிஞ்சா. இல்லை சூசைட் பண்ணிடும். இதுதான் தர்மம் சொல்லியிருக்கான். பட் நம்ம வைஷ்ணவர் சூசைட் தற்கொலை பண்ண மாட்டான்.
ஏன்னா இந்த உடம்பு தான் பஜனை பக்திக்கு சரியாக இருக்குது. அதுக்கு வேண்டி இந்த உடம்பு காப்பாற்றணும். பகவான் விஷ்ணுಗೆ நினச்சிட்டு செவி மூடிட்டு கோபமாக அந்த இடம் விட்டு போயிடணும். ஸோ அந்த கோபம் ನಮಗೆ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಅಡಂಜಿಲಾವಾದು. மூணாவது நரோத்தமதாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, லோப சாது சங்கே ஹரிகதா. பேராசை சாது வாயிலே ஹரிகதா கேட்கணும். சாதுಗಳು ಕೂಡ ಹರಿಕಥಾ ಕೇಳ್ಕணும். பேராசை ಕೂಡ ஒரு ஜீவனிಗೆ ஒரு மனிதನಿಗೆ ரொம்ப ತೊಂದರೆ கொடுக்கும். ಭೌತಿಕ நோய்ಗಳಿಗೆ காரணம் பேராசை. நான் தான் ஒரு பெரிய நோயாளி. பேராசை இருக்குன்னு நினைக்கிறேன். சில பக்தருக்கு கஷ்டமாக இருக்கு. நான் வடக்கு பக்கம் போகலாம். இப்போ 2 நாளாகி நிறைய பக்தர் டெல்லியிலே வரணும்னா மெசேஜ் அனுப்பிட்டுருக்காரு, பிரபு எப்போ டெல்லி வருவீங்க. சரி, அது இப்போ இங்கே வந்து சாது வாயில ஹரிகதா கேட்டால் பிரேமம் ரொம்ப சரளமாக கிடச்சிடும். நமக்கு இந்த உலகத்தில் சில கஷ்டங்கள் இருக்குது. தாகம், பசி, பயம், மாயை, மோகம், இதெல்லாம் போயிடும் சரியான சாதுவாயில் ஹரிகதா கேட்டால். பிரேமம் கூட கொடுக்கும். ஸ்ரீமத் பாகவதம் 12வது அத்தியாயம் 12வது காண்டம் 3வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். தம் ஏவ நித்யம் ஸ்ருணுயாத் அபீக்ஷணம் கிருஷ்ணே அமலாம் பக்தி அபிப்ஸ்மனாக. நம்ம உயர்ந்த சாதுಗಳು வாயிலே ஹரிகதா கிருஷ்ண கதா கேட்டா, கிருஷ்ணர் புகழ்ச்சி கேட்டா, கிருஷ்ணர் மேலே அன்பு கிடைச்சிடும். தேவர்ஷி நாரதர் பிராச்சீனபரி அரசனிಗೆ சொல்லிட்டு இருக்காரு, எப்படி பௌத்திக கஷ்டங்களான பசி தாகம் நம்ம ஜெயிக்க முடியும். ஸ்ரீமத் பாகவதம் 4:29-41, 4வது காண்டம் 29வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். தஸ்மின் மகான் முகரிதா மதுபிச்சரித்ர பீயூஷ சேஷ சரிதः परितः ஸ்ரவந்தி தாயே பிபந்த்ய விதுஷோ நிருப காಢ கர்ணைஸ் தான் நா ஸ்பிருஷ்யந்தாசன த்ரன் பய சோக மோக. ஓ அரசனே, சில பேர் நினச்சிட்டு இருக்கான், நம்மவே ஜபம் பண்ணி நம்மவே பகவான் பார்த்து நினச்சி தானாக அப்படியே பகவான் கிட்டே போயிடுவோம். சரி, சாது இல்லாமல் நடக்காது. ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு இருக்காரு. சாது வாயிலே அமிர்தம் போல வந்துட்டு இருக்க ஹரிகதா கேட்கும்போது நமக்கு பசி, தாகம், பயம், சோகம், மோகம் இதெல்லாம் தொட முடியாது நமக்கு அந்த டைமில். சாது சபையில் உட்காந்து ஹரிகதா கேட்கும்போது இப்போது நம்ம வேற எல்லாம் விட்டு ஹரிகதாக்கு வேண்டி பேராசை வச்சிருக்கேன். பிருத்து மகாராஜ் பகவானுக்கு சொல்லிட்டு இருக்காரு, ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 20வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். ந காமயே நாத தத் அப்யஹம் क्वचिन्न यत्र युष्मत् चरणाम्बुजासवः महंतम अंतर हृदयन मुख च्युतो विधस्व कर्णायुतम एष मे वरः.
ஓ பகவானே, எனக்கு மோட்ச முக்தி வேண்டாம். நான் உயர்ந்த பக்தர் வாயிலே உன் புகழ்ச்சி, உன் அறிக்கத்தை, லீலைகளை கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு வேணுமோ 10,000மோ 10 லட்சமோ செவிகளுக்கு கொடுத்துடு, நான் திருப்தி ஆகிறது போல ஹரிக்கத்தை கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். இது வச்சு நமக்கு யோசனை பண்ணணும், சாது வாயில் ஹரிக்கதா கேட்கறது எவ்வளோ முக்கியம். இதுக்கப்புறம் நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்கிற மோக இஷ்ட லாப வினை. நம்ம ஒரு மனிதன் புலன் திருப்தி, ஆசைகள், உடம்பு, இதில் எல்லாம் தனக்கு தானே மறந்திருக்கான். உண்மையை என்ன மறந்திருக்கான்? இதுதான் மோகம். ஒரு பக்தன் எப்படி இருப்பான்? பக்தி பண்ணிட்டு இருக்கான், அதுக்கு கூட கூட ஆசை என்ன இருக்குது? பகவான் தரிசனம் பண்ணணும், நேரடியாக பகவான் சேவை பண்ணணும், அந்த ஏக்கம் கூட இருக்கணும். இல்லை லேட் ஆகிடும். எப்படி ஒரு கணவன் மனைவி சேரும்போ குழந்தை ஆகுது, அப்படியே பக்தன் பகவானுக்கு பக்தி பண்ணும்போது பகவான் அருள் கிடைச்சா அங்கே பிரேமம் வரணும். அந்த ஏக்கம் மகாபிரபு இருந்தால் சரி, அந்த 6 கோஸ்வாமிகளை காட்டிட்டு இருக்காரு. எப்படி பகவான் தரிசனத்துக்கு, பகவானுக்கு ஸ்ரீ விக்கிரகம் தரிசனத்துக்கு அவங்கள ஆசைகளை காட்டினார். நம்ம ரூப கோஸ்வாமி அவங்களுக்கெல்லாம் பார்க்கல. ரூப கோஸ்வாமிக்கு ஆசை ಗೋವಿಂದ ದೇವನಿಗೆ ಸೇವೆ பண்ணணும், ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವಿಗ್ರಹ ராதா கோவிந்த். அதுக்கு வேண்டி கண்ணீர் போடுவார், எவ்வளோ கஷ்டப்பட்டார். மத கிருஷ்ண குணகானி நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு. மதம், அகங்காரம், கிருஷ்ணருக்கு புகழ்ச்சி, கிருஷ்ணருக்கு கீர்த்தனை பாடுறது, ஹரிகதா பண்ணுறது. அகங்காரம் பக்தியில் ரொம்ப பெரிய இடைஞ்சல். பட் அந்த அகங்காரம் எப்படி போகும் பாருங்க. சாஸ்திரம் சொல்கிறது, அகங்கார நிர்வத்தானாம் கேசவ நாஹி தூராக அகங்காரயுதா நாம் மத்திய பர்வத்தராசேக. யார் அகங்கார விட்டிருக்கார் அவர் பக்கத்தில் கேசவன் இருக்கான். அகங்காரிக்கு கிருஷ்ணன் ரொம்ப தூரத்தில் இருக்கான். சரி, ஒரு புத்திசாலி பக்தன் கிருஷ்ணருக்கு புகழ்ச்சி பண்ணிட்டு அகங்காரத்தில் வெளியில் வந்துடுவான். அவன் கிருஷ்ணருக்கு புகழ்ச்சி பண்ணுறது அவனுக்கு போதை போலே ஆயிடுச்சு. சீக்கிரமாக பிரேமம் வந்துடும் பகவான்கின்னு. திருநாமம் பண்ணுறது, சங்கீர்த்தனம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, கீர்த்தனை பண்ணுறது. ஸ்ரீமத் பாகவதம் 8:3:20, 8வது காண்டம் 3வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். கஜேந்திர மோக்ஷத்தில் உள்ள ஒரு ஸ்லோகம். கஜேந்திர மோக்ஷம் 34 ஸ்லோகம் இருக்குது. அதில் 20வது ஸ்லோகம், ஏகாந்தின யஸ்யன காஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி ஏவை பகவத் பிரபன்னாக அத்தியாத்புதம் எச்சரித்தம் சுமங்கலம் காயந்த ஆனந்த சமுத்திரமக்னா. கஜேந்திரன் முதல் கடவுளுக்கு புகழ்ச்சி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, ஓ பகவானே, முழுசாக தாமரை பாதத்தில் சரண் எடுத்த பக்தருக்கு வேறு எந்த ஆசை கிடையாது. அவங்களு உன் பாத்தி பாடிட்டு, உன் லீலைகளை பாடிட்டு போதை வந்த போல இருப்பான். ஆனந்தத்தின் கடல்லே இருக்கிறது போல இருப்பான். இப்போ நரோத்தம தாஸ் டாக்கூர் இந்த காமம், இந்த எல்லா எதிரிಗಳಿಗೆ பக்தியிலே கிருஷ்ணர் சேவையில் போட்டு அமைதியாக பக்தி பண்ணுவேன் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ 6 எதிரிகள் 5 பேருக்கு தான் இடம் கொடுத்தாரு. பொறாமையை பார்த்து பேசலாம்.
பொறாமை பக்தியில் இடமில்லை. இது எப்பவுமே நினைவு வச்சிருக்கணும். பொறாமை உள்ள சாதுகள் பாகவத தர்மத்திலே அவருக்கு தகுதி கிடையாது. ஸ்ரீமத் பாகவதம் 1வது காண்டம் 1வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். நிர்மத்சரானாம் சதாம். எப்பவுமே பொறாமைக்கு இடம் வைக்கக்கூடாது. இதயத்திலே கொஞ்சம் கூட பொறாமை இருந்தால் பக்தி பண்ண முடியாது. அதுக்கு வேண்டி ஒரு சாதகன் பக்தன் பொறாமைக்கு இதயத்தில் சாவட்டி அனுப்பிடணும்ப்பா எங்கே இருந்தா சொல்லி. பொறாமை போகிறதுக்கே நம்ம எல்லார் மேலே அனுபவிச்சிருக்கணும், தாராளமாக இருக்கணும், சரளமாக இருக்கணும், சிம்பிள். எல்லா ஜீவன்ಗಳಿಗೆ என்னென்ன மதிப்பு கொடுக்கணும் அதை கொடுக்கணும். என்னதுக்கு ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಾಮೃತ சொல்கிறது, ಜೀವೇ ಸಮಾನ ದಿಬೆ ಜಾನಿ ಕೃಷ್ಣ ಅಧಿಷ್ಠಾನ. ஜீவன்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். கிருஷ்ணன் அந்த ஜீவத்தில் இருக்கான்னு சொல்லி. ஹரி போல் தண்டவத்னா.